ஈரான் திருப்பி அடிக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த அளவுக்கு அடிக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. வார் தொடங்கின அடுத்த 1-2 நாள்லயே தன்னை சுத்தி இருக்கிற 7-8 நாடுகள் மீது அதிரடியா தாக்குதல் நடத்தி இப்போ வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்குது ஈரான். துபை, குவைத், பஹ்ரைன் எதுவுமே மிச்சமில்ல. முக்கியமா சவுதி அரேபியாவில் இருக்கிற அராம்கோ எண்ணெய் நிறுவனம், இந்த உலகத்திலேயே மிக மிக மதிப்புமிக்க நிறுவனம். எண்ணெய் வளம் என்னைக்கு சவுதி அரேபியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சோ அப்போ அமெரிக்கா உள்ள புகுந்து அதை கைப்பற்றி வச்சுக்கிட்டு அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அராம்கோ 160 லட்சம் கோடி மதிப்புள்ள உலக பொருளாதாரத்தோட இதயம் அப்படின்னு வர்ணிக்கப்படுகிற அராம்கோ நிறுவனத்தோட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் தன்னுடைய ஏவுகணை தாக்குதலை நடத்தி இப்போ வரைக்கும் அது எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அராம்கோ மீதெல்லாம் ஒரு தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு யாரும் கற்பனையிலும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆப்பிள் நிறுவனத்தோட சொத்து மதிப்பு என்னவோ, அமேசான் நிறுவனத்தோட சொத்து மதிப்பு என்னவோ, இது ரெண்டையும் கூட்டினா கூட அராம்கோவோட சொத்து மதிப்புக்கு பக்கத்தில் வர முடியாது. அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு நிறுவனம் இது. அதன் மீது ஈரான் கை வைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. சவுதி இப்போது அலறுது. சவுதி மட்டும் இல்லை, குவைத் அலறுது, பஹ்ரைன் அலறுது, யுஏஇ அலறுது, துபாயும் அபுதாபியும் பற்றி எரியுது. துபாயில் ஆரம்பத்தில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் கொஞ்சமும் குறையாமல் திரும்ப திரும்ப துபாய் மீது ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்குது. இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட எல்லா நாடுகளும் ஒரே குரலில் இப்போ அமெரிக்காவை நோக்கி அலறுது. குறிப்பாக சவுதி அரேபியாவோட அமைச்சர் வெளிப்படையாக தன்னுடைய ட்விட்டர் பேஜில் இதை பற்றின பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அது சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் வந்திருக்குது. என்னென்னா, அமெரிக்கா எங்களை கைவிட்டுருச்சு. இப்படி ஒரு இக்கட்டான நேரத்தில் ஈரானோட படைகள் எங்கள் எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணுது. ஆனால் அமெரிக்கா எங்களை பாதுகாக்காமல் அவங்க இஸ்ரேலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல மட்டும்தான் கவனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சவுதி அரேபியாவோட மினிஸ்டர் அஃபீஷியலாக வாய் விட்டு புலம்புற நிலைக்கு போயிருக்குது. அது உண்மைதான். இந்த பிரச்சனை அதிகரித்த பிறகு இந்த நாடுகள் எல்லாத்துலேயும் அமெரிக்காவோட இராணுவ பேஸ் இருக்கு இல்லையா, அதனால தானே இப்போ ஈரான் இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுது. இல்லாட்டினா ஈரானுக்கும் துபாய்க்கும் என்ன பிரச்சனை, ஈரானுக்கும் பஹ்ரைனுக்கும் என்ன பிரச்சனை, ஈரானுக்கும் சவுதிக்கும் என்ன தான் பிரச்சனை? எல்லாமே முஸ்லீம் நாடுகள். நீங்கள் எல்லாம் முஸ்லீம் நாடுகளாக இருந்தாலும் கூட அமெரிக்காக்காரனுக்கு இராணுவ பேஸ் அமைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களே அப்படின்ற கடுப்பில் தான், நீங்கள்லாம் கொடுக்குற தைரியத்தில் தான் வந்து ஆட்டம் போடுறான் அப்படின்ற கோபத்தில் தான் ஈரான் இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாடுகள் மேலெல்லாம் அட்டாக் பண்ணுது.